வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு நம்ம சூப்பரான கோகனட் சாக்லேட் பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஈஸியாக சூப்பராக மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் சீவல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பேக்கரி சாமான்கள் விற்கிற கடையில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்காய் பண்ணுக்குள்ளே ஸ்டஃபிங்காக இந்த டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்ததாக நம்ம இங்கே மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கும் அடுத்ததாக நம்ம இங்கே சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோங்க. இது வந்து டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நீங்கள் மில்க் சாக்லேட் வேணாலும் மில்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். நான் இங்கே டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இங்கே நம்ம மிக்சிங்காக ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இதில் நம்ம முதல் இந்த தேங்காயை சேர்த்திடலாங்க. இப்போ சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இது போல் தேங்காய் கிடைக்கல, டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு தேங்காய் பால் எடுப்பீங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த சக்கை, அது வந்து நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க டெசிகேட்டட் கோகனட். இப்போ நம்ம மில்க் மேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாங்க. அதிகமாக சேர்த்திட வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க்கும் தேங்காயும் நல்லா கலந்துக்கணும். இப்போ பத்தாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. டக்குன்னு சேர்த்திட்டோன்னா சப்போஸ் கண்டென்ஸ் மில்க் அதிகமாகிடும், அப்போ தேங்காய் கம்மியாயிடும். எது கம்மி ஜாஸ்தியானாலும் நம்ம திரும்பி கடைக்கு போக முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு சப்பாத்தி உருண்டை போல் ஆகிற வரைக்கும் சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவுகள் எதுவும் இல்லைங்க. இதுக்கு இவ்வளோ ஊற்றணும் அவ்வளோ ஊற்றணும்னு எல்லாம் சொல்ல முடியாது. பார்த்து நம்மளே நிதானத்தில் இது போல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்க வேண்டியது தான். இது போல் நல்லா கலக்கும்போது பாருங்கள், ஒரு சப்பாத்தி உருண்டை போல் வந்துடுச்சு. இப்போ இதில் நமக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே உருண்டை பிடிக்க வருது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இதிலேருந்து சின்னதாக ஒரு பால் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை போர்டில் வச்சு சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பார் ஷேப்புக்கு பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் நான் இது போல் செய்கிறேன். இது போல் எல்லாத்தையும் செய்திடலாங்க. இப்போ நம்ம எல்லாவற்றையும் பார் ஷேப்புக்கு பண்ணியாச்சுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா, இது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும். அதுக்காக நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அடுத்ததாக நம்ம இது போல் ஒரு ட்ரே எடுத்து அது மேலே இந்த மாதிரி கூலிங் ரேக்கை வச்சிடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு டபுள் பாயிலிங்காக. அடுத்ததாக நம்ம இது மேலே ஒரு பவுலை வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சாக்லேட்டை போட்டுடலாங்க. இதில் நம்ம பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு சாக்லேட் வந்து பாராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போது சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கூலிங் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் சாக்லேட் முக்கி எடுத்து வச்சாச்சுங்க இந்த கூலிங் ட்ரேயில். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடும். சூப்பரான கோகனட் சாக்லேட் பார் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.